இந்தியா வந்து 3 பக்கம் கடல் சூழ்ந்த ஒரு நாடா இருக்கக்கூடிய காரணத்தினால இந்தியாவுக்கு வந்து கடல் ரீதியா ஏற்படக்கூடிய த்ரெட்ஸ்ன்றது நிறைய இருந்துட்டு இருக்குதுங்க. இந்தியன் நேவி வார்ஷிப்புங்க, ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸுங்க, சம்மரைன்ஸ்ங்களை உருவாக்கிட்டு வரக்கூடிய அதே வேளையில எதிரிகளோட ஏரியல் த்ரெட்ஸ்களை தாக்கி அழிக்கிறதுக்கு ஏதுவா வெர்டிகல் லான்ச் ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய VLSR-SAM மிசைலை வந்து பெரிய அளவுல டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த மிசைல் சிஸ்டத்துல வந்து புதுசா ஒரு விஷயத்தை வந்து இந்தியாவுடைய பார்லிமெண்ட் டிஃபென்ஸ் செக்ரட்டரி வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மிசைல் சிஸ்டம் வந்து ஏற்கனவே வந்து 30 ல இருந்து 40 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் வரக்கூடிய எதிரிகளுடைய போர் விமானம், அவங்களுடைய வந்து அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ்ங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய மிசைல் சிஸ்டத்தை வந்து தாக்கி அழிக்கிற மாதிரி உருவாக்கி இருந்தாங்க. இப்போ வந்து அதோட எக்ஸ்டெண்டட் வேரியன்ட்டா அதிகபட்சமா 80 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும், மேலும் வந்து லோ ஆல்டிடியூட்ல கடல் பகுதிக்கு மேல பயணிக்கக்கூடிய எதிரிகளுடைய போர் விமானத்துல இருந்து அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸையும் வந்து தாக்கி அழிக்கிற மாதிரி இதுல வந்து மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. 2023 ஒடிசாவுடைய சாந்திப்பூர்ல வச்சு டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஏர் டிஃபென்ஸ் கட்டமைப்புன்றது இந்தியன் ஓஷன் ரீஜன்ல பெரிய அளவுல டிப்ளாய் பண்ணப்பட இருக்குங்க.